ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரித்திக் கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் இது ரியல் எம் கிராஃப்ட் மைண்ட் கிராஃப்டோட காப்பியான இந்த ரியல் எம் கிராஃப்ட் இங்கே 2 கேம் விளையாடிருப்போம். அதோட பார்த்து தாங்க இது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் நான் டைமண்ட்லாம் மைண்ட் பண்ணி டைமண்ட் நார்மல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் போய் காட்டுறேன். Let's get into the gameplay video. ஓகே, பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே போயிடலாம். ப்ளே கொடுத்தாச்சு. உள்ளே போனோடனே நான் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத நானே காட்டுறேன். நிறையா டைமண்ட் மைண்ட் பண்ணி எடுத்தேன். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேங்க. அது எப்படின்னா, ஓகே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டைமண்ட் ஆர்மர் அதெல்லாம் காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எங்களோட பேக் பேக் இதுக்குள்ளே போய்ட்டு இது அமுக்கணும்னா அவ்வளோதான். பாருங்க, அந்த தலையில் மட்டும் அந்த டைமண்ட் ஆர்மர் வாங்கலை, தலைக்கு போடலை, பூட்ஸு போடலைங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதை கூட அடுத்த இதில் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ என்ன மெயினான விஷயம்னா, நம்ம இது மைண்ட் பண்ணி இதெல்லாம் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணணும். நான் இது டைமண்ட் எப்படி எடுத்தேன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது எப்படி எடுத்தேன்னா, இந்த பட்டர்ஃப்ளை ஐக்கான் இருக்கா, இது ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சுருந்தாங்கங்க. இந்த ஈவெண்ட்டில் என்னென்னா, இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு 50 எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 50 எடுத்தோம். அப்படி 50 எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த இது தர்றாங்களாங்க. அது எப்படி சொல்கிறது, அது என்ன டைமண்டு தரேன்னு சொன்னாங்க. உடனே நானும் வந்துட்டேன். அதனால தான் இதுக்கு ஃபஸ்ட்டு கீழே போட்டுடலாம். எடுக்க முடியுமா? எடுத்துட்டேன். ஆனால் இப்போ அது இல்லை, அந்த ஈவெண்ட்டு போயிடுச்சு. இருந்தால் இதை வச்சு கூட ஏதாச்சும் வாங்கியிருக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கீழே போட்டுட்டு நான் ஹார்ஸை போய் டேம் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஹார்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்க, டேம் பண்ண முடியலை. டேம் பண்ணிட்டேங்க. போர்டு பண்ண முடியுது. ஐய, இது மேலே போர்டு பண்ண முடியுது. ஆனால் சேடல் இல்லைனால நம்மளால் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. கருமம். சரி, ஓகே, நான் போய் சேடல் எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த ஹார்ஸ் இங்கேயே இருக்காது. அதனால இங்கே ஒரு வே பாயிண்ட் செட் பண்ணிடுறேன். அது வே பாயிண்ட். ஓகே, சீக்கிரம் போ. சிங்கம் வருது நம்மளை கடிக்க. இந்த பாருங்க, ஸ்கெலிட்டன்லாம் வந்துட்டாங்க அதுக்குள்ளே. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல போயிடலாம். போயிட்டு நம்ம ஹார்ஸ் வளர்க்க போகிறோம். அடுத்து பார்த்தாலே ஜாலியாக இருக்குது. ஓகே, முதல்ல நம்ம போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா, சேடல் எடுத்துகிட்டு நம்ம போய் கொஞ்சம் தூங்கிடணுங்க. தூங்கலைன்னா மாதிரி இவங்க தொல்லை பண்ணுவாங்க போகுது. அதனால் ஓகே, நான் தூங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் தூங்கி எழுந்திரிச்சு ஹார்ஸ் கிட்ட வந்துட்டேன். இந்த பாருங்கள், இந்த சிங்கம் வர தொல்லை பண்ண கொண்டுருவான். செத்துருச்சா? ஓகே, நம்ம இந்த சேடலை போயிட்டு நம்ம ஹார்ஸை போட்டு விட்டுடலாமா? சேடல் இப்போ போர்டு பண்ணலாம். இப்போ இதை எடுத்து போட்டு விட்டோன்னா அவ்வளோதாங்க. நம்ம ஹார்ஸுங்க, நம்ம ஹார்ஸு நம்ம தான் இனிமே. நம்ம பத்திரமா வச்சுக்கணும் இந்த ஆசை. அதனால் இந்த பாருங்க, மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஏன்னா ஐயோ, இது வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது. இருங்க, நான் இறங்கிடுறேன். இப்போதைக்கு இறங்கிட்டு எங்கேயும் ஓடிடாத. இதை முதல்ல எங்கே வைக்கிறது? வீட்டுக்குள்ளே தான் வச்சாகணும். ஆனால் வீட்டுக்குள்ளே போக முடியல. பேசாமல் இதை முதல்ல வெட்டிடு. கீழே இறங்கியா? உனக்காக தான் இவ்வளோ பெரிய இடம் உருவாக்கிட்டுருக்கேன். இவ்வளோ பெரிய இடம் உருவாக்கிட்டுருக்கேன். அதுக்கு போ. பூசணியை உடைக்கணுமா? உனக்காக எல்லாத்தையும் உடைச்சிட்ருக்கேன். குதிரை, நீ எல்லாத்தையும் தரல. உனக்கு உள்ளே போக மாட்டேங்கிறான். இதையும் உடைக்கணும். இவனுக்காக எல்லாத்தையும் உடைக்க வேண்டியதாக இருக்கே.
ஏய் உள்ளே போயா. ஓஹோ வெளியே வர கஷ்டமாக இருக்கா. இவனுக்குன்னு தனியாக ஒரு டோர் உருவாக்கணும் இந்த ஃபஸ்ட்டு. இதெல்லாம் உடைக்கவே இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு கற்றுன வீடு இப்படியே இருச்சேடா. சரி விடுங்க. இந்த டோரையும் உடச்சிட்டு இல்லை இதெல்லாம் பிக்காக்ஸால் வச்சாதான் இதுவாகும். என்னடா இது டைமண்ட் பிக்காக்ஸே முன்னாடி இது பண்ணுது. சதி வேலை பண்ணுது. ஓகே இப்போ போவியா? போ. இதையும் உடைக்கிறேன்டா. நம்ம பையனுங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டேன். ஜாலியாக இருறா வீட்டுக்குள்ளே. சரி இது எல்லாத்தையும் கற்றுணுங்க. ஏங்க இவனை வீட்டுக்குள்ளே வச்செல்லாம் மேய்க்க முடியல, அதனால் குதிரை பண்ண மாதிரி உருவாக்கி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ தெரியலையே. சரி நம்ம போயிட்டு இவனுக்கு காலையில் சாப்பாடுக்கெல்லாம் இது பண்ணணும், ஃபீடு பண்ணணும்ல. அதுக்காக நம்ம அதெல்லாம் எப்படி வீட்டெல்லாம் உருவாக்கணும்ல, அதுக்கு அதை உருவாக்கணும். அதெல்லாம் வேறு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். வீட்டு எப்படி உருவாக்குறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஓகே வீட்டுங்கடா. வீட்டு செய்ய முடியாதா? என்னடா வீட்டே காணும். சரி என்னடா வீட்டே கொடுக்க மாட்டாங்க. இருங்க நம்ம போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். சர்ச் எப்படி பண்ணணும்னா இது ஆள் கொடுத்தோன்னா சர்ச்னு வரும். இதுக்குள்ளே போயிட்டு WH எங்க EA வீட். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. என்னடா வர மாட்டேங்குது. என்னென்ன பொருள்னாச்சு காற்று. காற்றை மாற்றிக்குதே. சரி இதை விட்டுருங்க, நம்ம அப்புறமா கூட செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு இடத்துக்கு ரைடு போகிறோம். ரைடுனா சும்மா குதிரை சும்மா இருக்கேன்னு கூட்டிகிட்டு போகிறேங்க. வாக்கிங். தம்பி எங்கே இருக்க? எங்கே காண ஆள? ஐயய்ய எங்கே போனா? ஐயய்யோ நான் வேறு ரொம்ப பயந்து. என்னடாச்சு? வாட் happening here? இங்கே வாடா. இந்த சைடு வா. இது வாடா. அப்பா சேத்த பிடிச்சவனா இருக்கான் பாருங்க. இந்த இடத்த முதல்ல பிளாக் பண்ணி வைக்கணும். நான் வேறு திடீர்னு பயந்துட்டேன். ஏன்னா இவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். ஃபுட்டே ஃபஸ்ட்டு நம்மளை டேம் பண்ண போது நம்மளை இது பண்ணான், எத்தி வரைச்சான். அதுக்கடுத்து தான் இவன் இது பண்ணான். ஏன்னா ஒரு ஹார்ஸிங்கிறத நம்ம டேம் பண்ண ஃபுட்டு கொடுக்கணும். நைட்டே ஆயிடுச்சு. இனிமேல் எங்கடா போகிறது? சும்மா போவோம், சும்மா வீட்டே 4 ஓட்டி வச்சு சுட்டிட்டு வருவோம். குதிரையாது இல்லை காக்காவா? இன்னொன்று குதிரை பார்த்தேன், அதையும் இதே மாதிரி டேம் பண்ணி 2த்தையும் வச்சுக்கலாமா அப்படின்னு பார்க்குறேன். ஸ்கெலிட்டன் தம்பி நீ உள்ளே இரு. இப்போதைக்கு இவனை இங்கே வைப்போம். நம்மளை போட்டு தள்ளாலும் பரவாயில்ல, அம்மா உயிர் பொழைச்சிடுவோம். ஆனால் இவன் உயிர் பொழிக்க மாட்டான்ல, அதனால தான் இந்த சேஃப்டிஸ்லாம். டேய் இங்கே வாடா. சேத்தை பிடிச்சவன் ஒரு சேத்தை. இனிமேல் வருவேன் அந்த சைடு. இந்த இடம் பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் நாளைக்கு இது க்ளீன் பண்ணுவோம். ஓகே நம்ம குதிரைக்கு நம்ம இது பண்ண போகிறோங்க, ஃபென்ஸு போட போகிறோம். ஃபென்ஸு போட்டாச்சு. இனிமேல் அவனால் வெளியே வர முடியாது. ஆனால் நம்ம நினச்சா அவனை கூட்டிகிட்டு வரலாம்.
இந்த எலும்பு எதுக்கு இதை போடு. ஏய் வேணாம் வேணாம் வேணாம், நாய்க்குட்டி எடுத்து பிடிச்சிட்டு வரலாம். ஓகே, அதனால இது இங்கே போட்டு வச்சுப்போம். நம்மளுக்கு தேவைங்க போய் எடுத்துக்கலாம். அது உப்பை அந்த சைடு போங்கிறேன். ஓகே, இன்னொன்று செய்யணும் நம்ம. அதுக்கு என்ன தேவை? அதாச்சும் வேறு எதுவும் இல்லை, இந்த டோர் தாங்க. டோர் வேர் இஸ் த டோர்? டார்ச்செல்லாம் வேணாம். அதுக்கு செய்கிற இந்த டோர் தான். குச்சி இருக்குது, கத்தை இல்லை. கத்தைலாம் விஷயமே இல்லை, நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். கத்தை இருந்தால் போதும். நம்ம ஹார்ஸுக்கு அழகாக ஒரு வீடு மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுத்துடலாம். வீடு மாதிரி தான், வீடு கிடையாது. அதுக்குன்னு தனியாக ஒரு வீடு உருவாக்கலாம். அதுக்கு தனியாக ஒரு பார்த்து போடுறேன். ஓகே கத்தையை செஞ்சாச்சு, எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை போய் முதல்ல டோர் ஆக்கணும். டோர் ஆக்கிட்டு ஹார்ஸுக்கு தேவையான எல்லாம் பண்ணணுங்க. ஹார்ஸுக்கு பண்ண உருவாக்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஐயோ ஆஃப் பண்ணுறேன். கஷ்டம்தான், பார்த்துக்கலாம். சரி. இது அமுக்க முடியாமல் தான் இவ்வளோ நேரம் இருக்கேன். ஓகே, இதை செஞ்சாச்சு. இது எடுத்துக்கலாம். எடுக்க முடியலையே. இருங்க, நான் அதை வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம குதிரை எடுத்துகிட்டு நம்ம ரைடு தான் வரணும். எப்படி ஜாலியாக இருக்குது. ஜாலியாக ஜிம்கான அப்படி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்துட்டு போகிறோம். இந்த குதிரைக்கு இன்னொன்று பேர் அங்கே இருக்குது, சொல்லிட்டு இருக்க போதே இருக்குங்க. ஓகே இருங்க, நம்மளால் போயிட்டு முதல்ல அவனோட பண்ணைக்குள்ளே விற்றுருவாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த குதிரையை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ண முடியும், தேம் பண்ண முடியும். ஓகே, இது தேம் பண்ணலாமா? தேம் பண்ண மாட்டான். ஃபஸ்ட்டு அடுத்த தேம் பண்ண மாட்டான். அடுத்த தேம் இந்த இப்போ ஒத்துக்கிட்டானா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம பையன் அவன் எங்கேயோ போகிறாப்புல. சரி, அவனை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இதை தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளுக்கு சேடல் வேணுங்க. சேடலுக்கு நம்ம வில்லேஜுக்கு போகணும். இந்த குதிரையை நம்ம அடுத்த பார்ட்டில் இது பண்ணிக்கலாம், போர்டு பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த குதிரை எப்போயுமே இங்கே தான் சுற்றும். நான் தேம் பண்ண தெரியாமல் இருப்பேன். ஓகே, நம்ம அடுத்த நாய்க்குட்டியை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா நாய்க்குட்டிக்கு தானே, அது ஈஸி தான். நான் எலும்பு அங்கே இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இங்கே வந்துடுறேங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் ஆர்ஜிடி. பாய் 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 பாய்.